ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது மற்ற மாதங்களில் வரும் பௌர்ணமியை விட உயர்ந்த புண்ணியத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக சொல்லப்படுது. அந்த அற்புதம் மிகுந்த ஐப்பசி மாத பௌர்ணமியான இன்று இந்த ஒரு எளிமையான விஷயத்தை செய்யுங்க. நிச்சயமாக அதிசயம் நடக்கும் அப்படின்னும், கேட்டது எல்லாம் கிடைக்கும், நினைத்தது எல்லாம் நிறைவேறும், கட்டுக்கட்டாக பணம் சேரும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. இந்த அற்புதமான நவம்பர் 5ஆம் தேதி புதன்கிழமையோடு வரக்கூடிய இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி திருநாள் அன்னைக்கு இந்த நாளில் செய்யப்படும் வழிபாடுகள் மட்டுமல்லாமல் செய்யப்படும் தானங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஐப்பசி பௌர்ணமி நாள் அன்னைக்கு தேவைப்படுபவர்களுக்கும் கோவில்களுக்கும் என்னென்ன பொருட்களை நம்ம வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும், அதே போல் நமக்கு செல்வங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கிறதுக்கும் அதிசயம் நடைபெறுவதற்கும் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். ஐப்பசி மாத பௌர்ணமி தினம் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்து வழிபடும் நாள் அப்படிங்கிறதுனால, சந்திரனின் முழுமையான சாபம் நீங்கிய நாள் அப்படிங்கிறதுனாலும் ரொம்பவே சிறப்புக்குரிய நாளாகவே இந்த நாள் பார்க்கப்படுது. இந்த ஆண்டு பார்த்தோன்னா நவம்பர் 5ஆம் தேதி புதன்கிழமையோடு இந்த நாள் வந்திருக்கிறது கூடுதல் சிறப்பு. ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு இறை அருளை பெறுவதோடு மட்டுமல்லாமல் குறிப்பிட்ட இந்த பொருட்களை தானம் கொடுப்பதன் மூலம் வாழ்க்கையில் அல்ல குறையாத செல்வம் சேரும், வெற்றிகளும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அனைத்து விதமான நன்மைகளும் தேடி நம்மை வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது 100% உண்மை. ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னைக்கு புனித நீர்நிலைகளில் ஸ்நானம் செய்வதும் தானம் செய்வதும் ரொம்ப ரொம்ப முக்கியமாகவே சொல்லப்பட்டிருக்கு. இது சிவபெருமானுக்கும் பெருமாளுக்கும் உரிய நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் கொடுக்கப்படும் தானங்கள் அளவில்லாத அதிர்ஷ்டத்தை நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஐப்பசி அன்னாபிஷேகம் நடைபெறும் நாளில் எந்தெந்த பொருட்களை நம்ம தானம் கொடுத்தோன்னா அதிர்ஷ்டமும் வெற்றியும் நம்மளுடைய வீட்டு கதவை தட்டும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பொருளில் எந்த பொருள் நம்மளால் கொடுக்க முடியுமோ, எது நமக்கு சௌகரியமாக இருக்குதோ அந்த பொருளை தாராளமாக தேவைப்படுபவர்களுக்கு தானம் கொடுக்கலாம். முதலாவதாக பார்த்தோன்னா அன்னம், அதாவது உணவு தானம் கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அன்னத்திற்கு வழிபாட்டில் பிரதான இடம் தரப்படும் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி நாளில் உணவை தானமாக அளிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த நாளில் பசியோடு இருப்பவர்களுக்கு உணவை தானமாக அளித்தோன்னா வாழ்க்கையில் எப்பொழுதும் உணவு தட்டுப்பாடு இருக்கவே இருக்காது, ஏற்படவும் செய்யாது அப்படின்னும், உணவு தானியங்கள் இது எல்லாமே தேவைப்படுபவர்களுக்கும் கோவில்களுக்கும் தானமாக கொடுக்கலாம். பௌர்ணமி தினத்தில் சந்திரனுக்குரிய அரிசியால் செய்யப்பட்ட அன்னத்தை தானமாக கொடுப்பது அப்படிங்கிறது தானங்களில் மிக உயர்ந்த தானமாக கருதப்படும். அன்னதானம் செய்வதாலும் மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை. அடுத்த பொருள் என்ன தானம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா வஸ்திரம், உடைகளை தானம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உடைகளை தானமாக அளிப்பது அளவில்லாத நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரும் அப்படின்னும், ஒருத்தவங்களோட மானத்தை காக்கும் உடைய நம்ம தானமாக கொடுப்பதன் மூலம் நம்மளுடைய கடந்த காலங்களில் செய்த பாவங்கள் தீரும் அப்படின்னும், ஆன்மீக பலமும் இறை அருளும் அதிகரிக்கும் அப்படின்னும், செல்வ வளத்தையும் அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். தேவைப்படுபவர்களுக்கு உடையை தானமாக அளிப்பதால் வறுமை, துன்பம் இந்த மாதிரி விஷயங்களிலிருந்து தாராளமாக நம்மளால் வெளிவர முடியும் அப்படிங்கிறதான் உண்மை. அடுத்ததாக பார்த்தோன்னா தானம், அதாவது பசுவையே தானமாக அளிப்பது அல்லது சாலைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது, பசுகளை பராமரிக்கிறதுக்கு உதவுவது, இந்த மாதிரி செய்தோன்னா மகாலட்சுமியின் அருட்கடாட்சம் நமக்கு கிடைக்கும். இந்த அற்புதமான ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தன்று தானம் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா சாலைகளுக்கு பசுகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம், பசுகளை பராமரிக்கிறதுக்கு உதவலாம். இந்த மாதிரி செய்யும் பொழுது மிக சிறப்பான பலன் நமக்கு பெற்றுக்கொள்ளலாம்.
சாலைகளுக்கு பராமரிக்க உதவி செஞ்சோன்னா குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கும் அப்படின்னும், எதற்குமே பற்றாக்குறை அப்படிங்கிற நிலை ஏற்படவே ஏற்படாது அப்படிங்கிறதான் உண்மை. அடுத்ததாக தானம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நெய்யோ எண்ணெயோ ஆன்மாவோடு தொடர்புடையது அப்படிங்கிறதுனாலும், இவற்றை தானம் அளிப்பதால் மனம் தெளிவடையும் அப்படின்னும், மனதில் நிம்மதி ஏற்படும், ஞானம் செல்வ வளம் கிடைக்கும் அப்படின்னும், நெய் ரொம்பவே புனிதமான பொருளாக பார்க்கப்படுது. அது அனைத்து தெய்வங்களுக்கும் உரியது அப்படிங்கிறதுனால கோவில்களில் விளக்கேற்ற நெய்யோ அல்லது நல்லெண்ணெய் கோவிலுக்கு அன்னதானத்திற்கு எண்ணெய் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த மாதிரி செய்யும் பொழுது நாம் நினைத்த காரியம் அனைத்தையும் நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்ததாக பார்த்தோன்னா தீபத்தை தானம் கொடுப்பது. ஒரு விளக்கில் எண்ணெய் நிரப்பி அவற்றை தானமாக வழங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் இருளை போக்கி பிரகாசத்தை உண்டு பண்ணும் அப்படின்னும், செல்வ நிலையை உயர்த்தும் அப்படின்னும், இறைவனின் அருளை பெற்றுத்தர உதவும் அப்படிங்கிறதான் உண்மை. கோவிலுக்கு விளக்குகள் வாங்கி கொடுக்கலாம். நெய் விளக்குகள் வாங்கி கொடுப்பது கூடுதல் சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. அடுத்த விஷயம், நம்ம செய்ய வேண்டிய தானம் மிக மிக முக்கியமானது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த தானங்கள் மேலே சொன்ன அத்தனை தானங்களில் எது உங்களால் முடியுதோ, எது உங்களுக்கு சௌகரியமாக இருக்குதோ அந்த பொருளை தாராளமாக இந்த ஐப்பசி பௌர்ணமி தினத்தில் தானம் கொடுத்து இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். சகல சௌபாக்கியத்தோடு பலமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு மிக மிக ஒரு அற்புதமான தினம் அப்படிங்கிறத நம்ம மனதில் வைத்து சிவபெருமானுக்கு நடைபெறும் அன்னாபிஷேகத்தை கண்குளிர பார்த்து தரிசனம் செய்து சிவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்வது இந்த நாளுக்குரிய கூடுதல் சிறப்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுவும் புதன்கிழமையோடு வரக்கூடிய இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தன்று மாலையில் பக்கத்தில் எந்த சிவன் கோவில் இருக்கோ அங்கு போய் அந்த அன்னாபிஷேகத்தை கண்குளிர பார்த்து, அதே போல் சந்திர பகவானையும் சந்திர பகவான் தன்னுடைய முழு பொலிவோடு இருக்கும் அந்த சந்திர பகவானை தரிசனம் செய்து ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக, ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக, ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 12 முறை உச்சரித்து சந்திர பகவானை கையேந்தி வழிபட்டு நம்ம கேட்ட வரம் அனைத்தையும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமாகவும் சகல சௌபாக்கியத்தோடும் வாழலாம். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.